பிரைஸ் தி லார்ட். தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஆண்டவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு திறக்கிறார். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆண்டவர் சிலுவையில அடிச்சு அந்த இடத்துல ஆண்டவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படும் போது எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, கூட இருக்கிறவங்க இதோட முடிஞ்சு, இதோட இனி வரமாட்டாரு அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். எல்லா கல்லறையும் பூட்டப்பட்டிருக்கு. ஆண்டவர் அடைச்சு வச்ச கல்லறை அந்த இடத்துல திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்காக தான் அவர் கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டார். உங்களுக்காக முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்கீங்களா? உங்களுக்காக தான் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். உங்க வாசல்கள், வழி வாசல்கள் அத்தனையும் திறக்கப்படுகிறது. மரண கட்டுகளை அறுக்கக்கூடிய ஒரே வல்லமை ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் உண்டு. ஏசப்பாட்ட மட்டும்தான் உண்டு. மரணத்தை ஜெயித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வியாதிங்கிற ஒரு கட்டுகள்ல இருந்து நீங்க நிக்கிறீங்களா? எனக்கு வழியே இல்லை, கடன் பாரம்னு நீங்க நிக்கிறீங்களா? சில பேர் கடன் நிமித்தம் மரணத்துக்கு, தற்கொலைக்கு நேராக ஓடுகிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. கல்லறை நிரந்தரம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு உயிர் தெழுதுகிற ஒரு தேவன் இருக்கிறாரு. அவரை நீங்க தேடும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை உயிரோடு அந்த இடத்துல பாதுகாக்கிறத பார்க்க முடியும். மரண கட்டுகள், மரண கூறுகளை ஜெயித்தார். அதே தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். சதா காலங்களில் அவர் உங்க கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீங்க சொன்னபடி உயிர் தெழுந்தீங்க ஆண்டவரே. இந்த வேளையில இயேசப்பா, மரணத்தின் விளிம்புல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, இந்த இடத்துல உயிர் தெழுதல் வல்லமை அப்பா, நீர் மரித்தோருக்கு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையில இயேசுவின் ரத்தம் இந்த வேளையில இறங்கட்டும். பரிசுத்த ரத்தம் இறங்கட்டும். மரண கட்டுகள் அறுக்கப்படட்டும். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். தற்கொலை நாவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிற மரண கூறுகளை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத வியாதியின் கட்டுகளையும் அழித்து செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் அதனுடைய கிரிகள் இப்பொழுது அழிவதாக. இயேசுவின் நாமத்தினால மரண கூறுகளை முறிக்கிற இயேசுவின் நாமத்தினால சங்காரக்காரன் ஆவிகளின் கட்டுகளை அறுத்தெறிகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஊற்றுகிற பலகீன கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வியாதியின் கட்டுகள், சரீரத்தை பலகீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிற பலப்படுத்துகிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர். அதே வல்லம், அதே உயிர்த்தெழுதல் வல்லமை இந்த வேளையில ஒவ்வொருவர் மேல இறங்கிட்டோம். பலகீனப்பட்டு இருக்கிறவங்க மேல இப்பொழுது உங்க வல்லமை இப்பொழுது எழும்பி பிரகாசிக்கட்டும். தேவ அக்கினி இறங்கட்டும். காண்டாமிருகத்தை கொம்பை போல ஆண்டவரை பலன் கொடுங்க. கழுகுகளுக்கு ஒத்த சமானமா அப்பா அவளுடைய பலப்படுத்துங்க. தேவ வல்லமை இறங்கட்டும். தீர்க்காயுசை கொடுங்க. மரண கிரிகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. கடன் பாரங்கள், தற்கொலை ஆவிகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்பட்ட அத்தனை வாசல்களும் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கட்டுகிற ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை, ஜீவனும் உள்ள தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு நீர் ஜீவனோடு இருக்கிறீர். அதே வல்லமை இயேசப்பா இவர்களை வாழ வைக்க உங்களால மாத்திர முடியும் ஆண்டவரே. இன்னைக்கு அந்த வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.